சர்ச்சைக்குரிய யூடியூபரான டிடிஎஃப் வாசனின் காதலி என கிசுகிசுக்கப்பட்ட வந்த ஷாலின் ஜோயா விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார். தற்போது அவர் அளித்திருக்கும் பேட்டியில் என்னையெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பா என பேசியுள்ளார். கேரளாவில் பிறந்த நடிகை ஷாலின் ஜோயா குழந்தை நட்சத்திரமாக மலையாள திரைப்படமான ஷோபிஸில் நடித்து அதன் பின்னர் ஆட்டோகிராஃப் படத்திலும் நடித்து புகழ் பெற்றார். பின் எல்சம்மா என ஆங்குட்டி, மல்லு சிங், கர்மயோதா, விசுதன், தமஹா ஆகிய படத்தில் நடித்தார். மலையாள படத்தில் நடித்து வந்த ஷாலின் ஜோயா கடந்த 2016ஆம் ஆண்டு தமிழில் வெளியான ராஜா மந்திரி படத்தில் நடித்தார். அதைத் தொடர்ந்து கண்ணகி என்கிற படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். திரைப்படத்தில் நடித்த ஷாலின் ஜோயா விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் குக்காக கலந்து கொண்டார். தற்போது இவர் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சமையல் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நடுவராக உள்ளார். தற்போது இவர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார். அதில் எனக்கு கல்யாணமே ஆகாது, என்னையெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா, காதலிப்பதற்கான ஆளும் நான் கிடையாது, கல்யாணத்திற்கான ஆளும் நான் இல்லை, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவன் ரொம்ப கஷ்டப்படுவான், என்னுடைய யோசனை முழுக்க சினிமாவை பற்றி தான் இருக்கு, கல்யாணம் என்பது எனக்கான விஷயமாக நான் நினைக்கவே இல்லை, இதனால் வருங்காலத்தில் எனக்கு கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமும் எனக்கு இல்லை என ஷாலின் ஜோயா திருமணம் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார். யூடியூபரான டிடிஎஃப் வாசனை ஷாலின் ஜோயா காதலித்து வருவதாக சொல்லப்பட்டது. இருவரும் ஜோடியாக இருக்கும் வீடியோக்களும் வெளியானது. இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வார்கள் என வதந்திகள் பரவி வந்த நிலையில் வாசன் மாமா பொண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.